உட்காந்துருக்காங்க. கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. போடுறதுல இருக்காங்க, போட்டு போட்டு தான் வீணா போயிட்டு இன்னமும் போட 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 வந்தவனா போடணும், வந்த வேகத்துக்கே போடுறேன். ஏறினாங்க ஏறினாங்க மாமா எந்த பால தொப்புதா ஏறினா உள்ள போட்டு மாமா நல்லா வருமா ஏறினா உள்ள போட்டு மாமா நல்லா வரு. கொஞ்ச நேரம் அடிச்சு கூடாதா? என்ன சிரிப்பு மாமா அப்படி சிரிக்கிறப்ப துள்ளுங்கிறது எப்படி சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த ஒரு என்னடா இத்தனை நாள் வந்து போயிருக்கேன், இவ்வளவு பேர் நான் பார்த்ததே இல்லப்பா. எங்க எல்லாம்
என்ன புள்ள வந்துச்சா நல்லா போட்டுச்சா இல்லையா உனக்கு மகள் வேணும் மகளை இழுத்து வச்சு போடுற பாரு நீ எல்லாம் ஒரு மனசை வேணுன்னு இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தங்கச்சி 2 பேர் இருந்தாங்க உங்க 4 பேர்த்தையும் வந்து போட்டுட்டு போனா என்ன பெட்டிக்காரப்பா எப்படி போட்டுச்சு நல்லா இருந்துச்சா நீ பொட்டிய பார்த்தியே வாசிக்கல அந்த புள்ள முகத்தையே பார்த்து வச்சுட்டு இருக்காரு வயசு ஆயிடுது
கூடாது. கண்ணை மூடிக்கிறேங்க உள்ள கிட்ட வரும்போது. ஆமா ஆமாதுங்க பாருங்க அவர் அப்பா, அதனால அவரெல்லாம் தப்பு. ஏங்க கோபக்கார மச்சாங்க இல்ல சரி 3 பேர் சேர்ந்து போட்டா தாங்குவாங்களா? தாங்குவீங்களான்னு கேட்டேன். அதான் சேர்ந்தாப்புல போட்டுடலாமா? கேட்காம போடுவோம். கேட்காம போடுறது சேர்ந்தாப்புல போட்டுடலாம். திருவாரூர் தேரே பக்கவாடி
ஒரு பிள்ளைக்கு மேல தொட்டா பிடிக்கும், ஒரு சில பிள்ளைக்கு கீழே தொட்டா பிடிக்கும். ஏன்? உனக்கு மேல தொட்டா பிடிக்காது ஒரு ஏதா உனக்கு மேல தொட்டா பிடிக்குமா கீழே தொட்டா? ஏய், இங்கயா? யார் யாரு? உனக்கு சூடு இருக்கா, சோட்டா இருக்கா, வெட்டை இருக்கா, மாடா இருக்கா, உள்ள இருக்கா, வெளிய இருக்கா? உனக்கு ஏதாவது இருக்குதாயா? உனக்கு என்ன மட்டும் இல்ல, இல்லையா? இல்ல, தனித்தனியா ஆடி பாடிக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டு கொண்டு எருமை மாடு மாதிரி வந்து, அவ்வளவுதான். வந்து மேல இடுக்கிறியா? நீ மனுஷனா நீ? ரொம்ப நீட்டாத, ரொம்ப நீட் நேம் வச்சுட்டு அப்புறமா ஆத்தாடி ஏன் ஏன்? பார்த்ததெல்லாம் பார்த்தேன். ஆ. நான் கூட நினைச்சேன் என்னையா திண்டுக்கல்ல இருந்து கொண்டாந்துருக்காரு, மதுரையில இருந்து கொண்டாந்துருக்காரு. ஏன் வாயை மூடிட்டு போன்னு பாத்தியா? நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆ. ஆனா சரியான வாயாடியா இருக்கிறதா? ஏய், அப்புறம் நீ வந்து மேல இடிச்சா அவனை சும்மா விடுவானா? இடிச்சு அவ்வளவுதானே? ஏன் இடிச்சா? இடிச்சா? உனக்கு கண்ணு என்ன பொறுக்கலையா? அதான் தெரியுமா? உனக்கு கண்ணு என்ன பொறுக்கலையா? உடுக்கியா நீ? இப்படி வந்து உடுக்கியா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க. வந்து 2 பேரும் 3 பேரும் கட்டி பிடிச்சாங்க. இருக்குறாயா மொழியா? ஐயா, பெட்டிக்காரன் நான் இடிச்சனமா? போய் நான் இடிச்சனா? நீ தானே அடிச்ச? என்ன இடிச்ச? நீ தானே அடிச்ச? என்ன இடிச்ச? 3 பேரும் ஆடி பாடிட்டு இருக்கோம்ல? என்ன? நீ வந்து எருமை மாடு மாதிரி எதுக்கு அடிச்ச? உன்கிட்ட என்ன இடிச்சு அதை சொல்லு. ஏய், என்ன இடிச்சது உனக்கு காட்டணுமா இல்ல, எனக்கு? ஒரு தடவை சொல்லு. என்ன நான் மானத்தேன். என்ன மானஸ்தா? நான் இடிச்சு உண்மைதானே? சத்தியமா உண்மைதானே? ஏய், சத்தியமா உண்மைதாயா? அது சந்தேகம் இல்லையா? சந்தேகமா இல்ல. இது மேல சத்தியமா உண்மை. ஏய், யாரு ஏமா உன் கொலசாமி மேல சத்தியமா உண்மைதானே? ஏன் பரசாமி மேல சத்தியமா உன் கொலசாமி மேல என்னமா? யோ, நீனும் வந்த வந்து 2 பிள்ளைங்க கட்டி முடிச்சு தூக்கலாமா? தூக்கினால பிள்ளைங்க கோவப்பட்டு அடிக்குது வரலையா? பரவாயில்ல. உண்மையிலே நான் இடிச்சனமா? சரி. அங்கேருந்து வந்தது யாரு? நான் உங்க பேச்சுக்கு வரமா? சரி. நான் உங்க பேச்சுக்கு மறுப்பு சொல்லல. நான் இடிச்சது உண்மைங்க. நான் ஏத்துக்கிறேன். இப்போ உங்கள்ட்ட ஒரு 1000 ரூபாய் நான் கடன் வாங்குறேன். கடன் வாங்குறேன்னு வச்சுக்க. அந்த 1000 ரூபாய் நீ என்ன பண்ண? மானத்தன்னா வந்து என்ன ஒரு 1000 ரூபாய் வாங்குனீங்களா? அறிவு இருக்கிற உனக்கு என்ன இல்ல உனக்கு சூடு சொல்ல இருக்கடா? மரியாதை அந்த 1000 ரூபாய வட்டி முதல்ல கொடுத்துரு. யோ, அதான் நியாயம். பணம் கொடுத்தா வட்டி முதலமா கொடுக்கணும். ஆமா. அந்த மாதிரியா ஒரு படியா வட்டி முதலமா கொடுக்கணும். இந்த பிள்ளை பணம் வாங்கியிருக்கா? அந்த பிள்ளை பணம் வாங்கியிருக்கா? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது பணம் தான் கிடையாது. கடன்றது வந்து பணமும் கடன் இருக்கு, சரி. நகை நட்டு கடன் இருக்கு, சரி. அன்பு கடன் இருக்கு, நன்றி கடன் இருக்கு. கடன் வந்து பல வகை கடன் இருக்கு. ஏன்னா இதுல வந்து ரொம்ப உயர்ந்த கடன் என்னட்டா நன்றி கடன். என்னட்டா யாருமே தெரியாம ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யணும்னா அந்த நன்றி எப்பவுமே மறக்கக்கூடாது. அதுவும் கடன் தான். சரி. என்ன அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு விதத்துல வந்து வட்டியோட கொடுக்கறதா முறை. அதனால வட்டி முதலமா இப்ப கொடுக்குற. அது மானத்துக்கு அழகு. அப்படியா? நீ வட்டி முதலமா கொடுக்காம போ. இந்த இடத்துல எதுக்கு வந்தா என்னத்துக்கு வந்தான்னு சொல்லியா? உங்க 2 பேரைய நான் வந்து இடிச்ச உண்மைதானே? அப்ப நீங்க 2 பேரும் என்ன எத்தனை வாட்டி போட்டு மடான்னு இடிச்சுக்கிறீங்க. நான் செவனே நிப்பேன். உங்களுக்கு என்ன கேட்டேன்னா அப்ப கேளு. நீ எங்கிட்ட போட்டு இடிச்சுக்க, எப்படி போட்டு இடிச்சுக்க, போட்டுக்கிட்ட அமுக்கு. உன்னை ஏதாவது கேட்டேன்னா அப்ப கேளு. யோ, நீ இப்படி சொல்ற. ஆனா நான் செஞ்சு போடுவான். ஆனா செஞ்சா நீ காலி ஆயிடுவ பாத்துக்க. நல்லா செய்வியா? ஏங்க, இப்ப அந்த பிள்ளைங்க கட்டி பிடிக்கலையே உங்க 2 பேரையும் தாவி எப்படி இடிச்சாலும் அந்த மாதிரி போய் இடிச்சிருவாங்க. இங்க வாமா. நல்லா செய்வியாமா? ஏங்க, நாங்க நல்லா தானே செய்வோம். ஆனா செஞ்ச முடிச்சுக்கிறங்க. நீங்க இருக்க மாட்டீங்க பாத்துக்கங்க. மேல கை வைக்குது. நான் மேல வைக்கல, கீழே வச்சுக்கிறேன். ஒரு தடவை இந்த பிள்ளை மண்டையில கை வைக்குது. நான் ஒரு தடவை அந்த பிள்ளை யோ, தலையில வாய் முக திருவிக்கு பாத்துக்காம. நீ தெரியுனா லேசா தெரியுவ. நான் தெரியும்னா கொஞ்சம் நறுக்குறது. நான் குடுக்க வச்சுக்க. அப்புறம் பணத்தை எடுத்துவா பாத்துக்க. அப்புறம் ஒண்ணுமே இருக்காது பாத்துக்க. நீ கொடுத்தாலும் பிணைஞ்சாலும் ஒண்ணுக்கு ஆகாது. ஆகாது. நான் அது எதுக்கு புண்ணியமா படாது. நீ வீட்டுக்கு போடுன்னு வச்சுக்க. உன் பொண்டாட்டி உன்னை குமுறு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நான் கொடுத்துக்கிட்டு பிணைஞ்சேன்னு வச்சுக்க. நானும் மட்டத்துல பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டு வந்தது வளர்ந்து பேசிக்கிட்டே இருக்க. உங்களுக்கு நீங்க 3 பேர் நின்றுட்டு இருக்க போற. நீ மட்டும் இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்க. உனக்கு அண்ணன் தம்பி யாராச்சும் இருக்காங்களா? எங்க சொன்னதுக்கு நான் பதில சொல்லிக்கிறேன். என்ன பதிலு? நீ கொடுத்து என்ன பிணைஞ்சிக்கிட்டு இருப்ப. நான் கொடுத்து பிணைஞ்சேன்னு வச்சுக்க. ஒப்ப மவளை 10 மாசம் இப்படித்தான் தெரியும். யோ, அந்த மாதிரி பிழையதுனா இந்த பிள்ளைங்க உனக்கு தகுந்தாலும் கிடையாது. அந்த பிழைய முடியாது. அது அந்தந்த பிள்ளைகளோட தேவை என்னன்னு அந்தந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அந்த பிள்ளை பிழைய முடியாது. ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்து எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் நல்லா தெரியும். சரி. என்ன எதுக்கு வந்திருக்கணுமோ அதை சரியா செய்யணும்ன்றது அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அந்த விதத்துல அந்த பிள்ளை சொன்னதுக்கு நான் பதில் சொல்லணும். பாதியில தள்ளி விட்டு பாதியில வெளி பண்ணக்கூடாது. சரி. அந்த பிள்ளை கேட்டுச்சுடா. என்ன பண்ணுச்சு? அந்த என்ன கேட்டுச்சு? நான் புடிச்சுக்கிட்டு பிணைஞ்சு வருவேன், புடிச்சுக்கிட்டு திருவிக்கிறேன்னு சொல்லிச்சு. நான் அவர் போய் பிணைங்க சொல்ல. அப்படி சொல்லும் பொழுது அந்த பிள்ளைக்கு நான் பதில் சொன்னா போனேன்னா நாளைக்கு ஊர்ல என்ன சொல்லுவேன்? இல்லையா மானம் கட்டவில்லை. அவன் கொஞ்சமாச்சும் அவனுக்கு சூடு சொன்னாங்க. சின்ன பிள்ளையா? அது சின்னதா இருக்கா பெருசா இருக்கான்னு அவனுக்கு அந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்தா எனக்கு என்ன? அந்த பிள்ளை வாய் யோ, அந்த பிள்ளை வாய் தரமா சொல்லு. பிள்ளைக்கு பெருசா இருந்தா எனக்கு சின்ன இருந்தா எனக்கு அது நான் அளந்து வாக்கறதுக்கு வந்திருக்கேன். அந்த பிள்ளை சின்ன பிள்ளை வாய் தெரியாத பிள்ளை ஒண்ணுக்கு போகாத பிள்ளை. அந்த பிள்ளைகிட்ட போய் பேசினா அந்த பிள்ளை தாங்குமா? அந்த பிள்ளை ஒண்ணுக்கு அந்த போகுது. பிள்ளை ஊமை
தப்பா நான் பின்னாடி போய் பார்த்தனா இல்லங்க ஒரு தப்புக்கு போகாத பிள்ளை அது ஒத்தக்க ஒரு கப்புக்கு போறானே 2-3 கப்புக்கு போறானே அது இல்லையா அந்த பிள்ளை எந்த தப்பும் செய்யாத பிள்ளை ஏன் தப்பு செய்யட்டா நான் சொல்லி கொடுக்குறேன் உன்னால பண்ண தப்பு யார் இந்த பிள்ளையவா ஐயோ நீ வேறயா அந்த பிள்ளை தப்பு பண்ணாது அதை தேடி விட்டு அந்த பிள்ளை தப்பு செய்ய வேணாம் பேசாம செவனா நீ சொல்லி நான் செஞ்சுட்டு போறேன் இந்த பிள்ளையவா என்ன செய்யணும் வந்து என்ன செய்ய போற வெள்ளத்தண்ணி பிடிச்சி என்ன வந்ததுல இருந்து இப்படி பிணைய வாங்குறான் இப்படி பிடிக்க வாங்குறான் இப்படி செய்ய வாங்குறான் என்னடா கோயந்தராஜனே அண்ணே பேசிட்டு இருக்க ராஜ்கர்ல பண்ணது ரவுடில பண்ணது நீ தலைவர கூப்பிடுற நீ ஆம்பளை தானே இங்க பாரு ஆம்பளை நாங்க 3 பேர் கொடுத்துட்டு நான் கூப்பிடு கூட பாத்துக்க அண்ணே என்னடி அந்த ஆளை போட்டு இப்படி பேரீங்க அளவுக்கு நான் பொறுமைக்கு ரவுடி பிள்ளைல பண்ணது விட்டு யார் யார் எப்படி பேசுறாங்க ரெண்டு பார்த்தா எப்படி மாதிரி தெரியுதா உங்களோட பண்ணது அடியாத பேசுறாங்க ஏன் 3 பிள்ளைங்க இருக்கு சமாளிச்சு முடியா யாருக்காச்சும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு பிள்ளைய பார்த்து ஆச்சரியப்படுற இந்த இடத்துல 3 பிள்ளைங்க இருக்கு 3 பிள்ளைங்க சமாளிக்கணும் அது இந்த பகுதி மட்டும் தான் காசா நினைக்காம நினைப்பாங்க ஏன்னா கலகலப்பா இருக்கணும் வைப்பாங்க ஆமா. வருஷத்தை ஒரு நாள் திருவிழா கொண்டாடுறான் எல்லா கலைஞர்களும் வாழணும் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றாங்க இந்த பகுதி மட்டும்தான் ஏன்னா எங்க போய் ஒரு ஆளு பிறகு யோசிப்பாங்க ஒரு பாப்பன் ஒரு டான்ஸ் போடுறாங்க நான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாரும் பிழைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்குன்ற கத்தானிக்கு 3 டான்ஸ் போட்டுருக்காங்க ஆமாங்க இருந்தாலும் பரவாயில்ல இந்த இடத்துல நாங்க 3 பேர் நிக்கிறோம் இந்த இடத்துல நீங்க மட்டும் தான் நிக்கிறீங்களா வேற யாராச்சும் நிக்கிறாங்க எனக்கு அண்ணன் ஒருத்தர் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு ஆமா. அப்ப அவர் அண்ணனா நீங்க தம்பி ஆமா அப்ப அவர் அண்ணாந்து அண்ணனை பாக்குறியா என் தம்பியை பாக்குறியா இல்லங்க தம்பி எல்லாம் பாக்குறது இல்ல அண்ணனையும் பாக்குறது இல்ல நீங்க 2 பேரும் வந்து இருக்கீங்களா அண்ணனை வேணும் தம்பி வேணும் நடுவுல இருக்கவன பாக்குறியா நடுவுல உள்ள எங்க இருக்கா இந்த ஆளுநர் வச்சுட்டு அந்த ஆளு அவன் நடுவுல பாக்குற வசதியா இருக்கு இந்த ஆளை பார்த்தா நடுவுல நிக்கிற மாதிரி தெரியுதா உனக்கு தெரியும் மத்தவங்க தெரியும் நீங்க உனக்கு தெரியும் அவ்வளவுதான் அண்ணனை பாக்கல தம்பியை பாக்கல காட்டு அவர் அதுக்கு கூட லாயக்கு இல்ல சோழி முடிஞ்சுச்சு அவ்வளவு பெரிய ஆளா வருது உண்மைதான் உனக்கு தெரியாது யாரு எப்படின்னு தெரியாம சரி இருக்காங்க பாருங்க உனக்கு சொல்லுங்க சொல்லுங்க நானும் மேல இருக்க கீழ இருக்க உள்ள இருக்க நடுவுல இருக்க என்ன வீணப்பட மேல வெறும் மேல நாட்டிட்ட மேல உள்ள மேல முடிச்ச மேல வாங்கிட்டு மேல குடிக்க மேல குடிக்கிற மேல உங்க நான் செஞ்சுட்டே கொஞ்சம் ஃபுல் அது மட்டும் இல்லங்க போட ஆரம்பிச்சோம்னா பொட்டு அடிகள் போய் புதுக்கோட்டையில போய் நிக்கணும் குடுக்க ஆரம்பிச்சோம்னா குடுக்கவே குண்டியா புடிச்சு சுத்தணும் போட ஓட்ட பொட்டு கிழிஞ்சு போயிடணும் அடிச்சு ஆப்பால் கூட புடிச்சு புட்ட வச்சிருவேன் சொல்லி முடிச்சிட்டியா ஆமாங்க படிச்ச அப்புறம் ஒப்பிச்சிட்டியா ஏங்க அது ஒப்பிக்காம அது எப்படி இருக்க முடியும் ஒப்பிக்கிறது தப்பு கிடையாது ஒரு வார்த்தை ஒரு பேசுனீங்கன்னா கொஞ்சம் வாங்கி நான் பேசுறதே காதுல வாங்கி எங்கேயா பேசுற நீ ஒரு எனக்கு பேசிட்டேன் அப்புறம் எனக்கு அவன் பேச தெரியாதா பேச தெரியாதா என்ன பண்றது நான் பிறந்த பேச தெரியாதா ஐயோ நான் ஒரு விவரம் தெரியாத ஆளுமா ஒரு தப்புமே அறியாத ஒரு இல்லையா விவரம் தெரியாத ஊர் உலகம் தெரியாத ஆளு கடவுளுக்கு கூட கண்ணு இல்ல பாரு அழகான உருவத்தை படைச்சு அழகான 2 கைய படைச்சு நல்ல ஒரு முகத்தை படைச்சு ஒரு நெஞ்ச படைச்சு ஒரு குஞ்ச படைச்சு இல்லங்க அதையும் படைச்சு ஒண்ணுமே தெரியாம உன்னை வளர விட்டுருக்காங்க பாரு அதனாலதான் சொல்றேன் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேமா ஒரு விஷயம் நல்லா தெரியும் நான் பாத்திரம் மறைஞ்சு பிச்சை போடுறேன் சரி ஒரு பாத்திரம் அவங்களுக்கு என்ன தேவையா அவங்க என்ன எதிர்பார்க்கல அதுக்கு தகுந்த மாதிரி போறது என்ன நான் வந்து எதுலையுமே எந்த ஒரு நேரத்திலயே என்ன பெரிய ஆளை காட்டிக்கிற மாட்டேன் பெரிய ஆளு இல்லம்மா நான் சின்ன ஆளு தான் தெரியாது தெரியாது சின்ன ஆளுலாம் இல்ல ஆமா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க இந்த இடத்துல நான் படிச்சு எவன் தான் வந்துட்டு இருந்தேன் இந்த பிள்ளை வந்து என்ன கண்ணி நடுவுல விட்டுட்டு அமுக்குதுயா 2 பிள்ளைங்க அதனால கண்ணீர் தண்ணி வந்துச்சு தெரியுமா சரிங்க இந்த 2 பிள்ளைங்க ஒரு அமுகலிச்சுன்னு சொல்றீங்க 2 பிள்ளைங்க எப்படி அமுகலிச்சு 2 பிள்ளைங்க தரப்பு நடுவுல இருந்தானா இந்த பிள்ளை பல்லுல வச்சு அமுக்குச்சு அந்த பிள்ளை மனசாச்சு இருக்கா அந்த பிள்ளைக்கு ஏதியா பல்லுன்னு வச்சிருந்துச்சு ஆமா சரி அந்த பிள்ளை பல்லுன்னு வச்சிருந்துச்சு அப்பருக்கு வந்து மாவு சரி இந்த பிள்ளை அமுக்குனியா பல்லுன்னு மாதிரி தெரிஞ்சு கடைசியில பார்த்தா அப்பருக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறக்கா கொண்டு வந்துருக்குதுங்க இந்த பிள்ளை வச்சு அமுக்கும் போது நான் சுகமா இருந்துச்சு பேசாம விட்டுட்டேன் சுகமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தெரியுமா ஏய் அந்த ஆளை பிடிச்சி இந்த வாட்டி அமுக்கு பாப்போம் நல்லா அமுக்குங்க இருக்கு என்ன சிவனே பார்த்துட்டு நிக்குதுங்க அமுக்குறா எப்படி பிடிச்சி அமுக்குற ஆனா இந்த பிள்ளை நடிக்க முடியாதுல ஏய் நீதான் சொல்லி கொடுக்குறாரியா இவரு ஆல்ரவுண்டுக்காரனே இந்த பிள்ளைல 2 ஆல்ரவுண்டுக்காரனே நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி போனா தான் சிறப்பா இருக்குங்க அப்பதான் நல்லா இருக்கும் யோ இந்த பிள்ளைல அமுக்குறத அந்த ஆளு அந்த அமுக்கி காமிக்கிறாரு நாங்க தான் சொன்னோம்ல நாங்க 3 பேர் அண்ணன் தம்பி 3 பேர் அண்ணன் தம்பி அண்ணன் அவரு தம்பி நீங்க அண்ணன் யாரும் படுத்துக்கிட்டியாரு அவரு எங்க அண்ணன் உள்ள இருக்காரு நான் வெளியே இருக்கிறேன் நடுவுல இருக்கவரு நாங்க சும்மா இருந்தோம் வைங்க நாங்க சும்மா இருந்தாலும் நடுவுல இருக்கவரு சும்மா இருக்க மாட்டாரு
அவர் தான் நடுவில் நடக்கிறவரு. அப்படியா? அதனால தான் சொல்லி பார்த்து போனது. சரி சரி பரவாயில்ல. உங்க அண்ணனை கூப்பிடுங்க பார்க்கலாம். அண்ணன் நல்லா பேசுவாரா? பேசுவாரா? வாயை கொடுத்தாங்கன்னு வச்சுக்க. ஐயோ. செய்யாம விட மாட்டார் மனுஷன். வாயிலையா? அதனால அவர் ஆய் மட்டும் கிடையாது. எதை கொடுத்தாலும் செய்யலாம் மனுஷன். தன்னால வெளியுண்டு வேலையை நான் தாள். பரவாயில்ல. நீங்க என்ன வடையை கடிப்பாரா கடிக்க மாட்டாரா? வடை இருந்துச்சுன்னா கடிப்பாரு. நல்ல வடையா மொத்த வடையா? ஒரு சிலர் நல்ல வடை வச்சிருக்காங்க, ஒரு சிலர் மொத்த வடை வச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு இட்லி சட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ எதை வச்சிருக்காங்க எனக்கு தெரியல. பட் நீ அங்க நாங்க மூணு 5 பேர். நாங்க 3 பேரும் சேர்ந்து சுட்ட வடை அந்த ஒத்த வடை தான். அந்த ஒத்த வடை. ஆமா. அது மொத்த வடை வச்சிருக்கு. நல்ல வடை இல்லையே. சரி பரவாயில்ல. நீங்க நல்ல பார்க்கலாம் சார். அவ்வளவுதானே. ஆமாங்க, வாங்க. வச்சிருக்கேன். முடிஞ்சா சமாளிக்கலன்னா நானே வந்து சமாளிக்கிறேன். வந்துருங்க. ஏங்க அண்ணன் தம்பி 2 பேரு 2 பேர்ல ஒரு ஆள் வந்து சமாளிச்சாரு. அதுக்கப்புறம் அண்ணன் வர சொல்றாரு. அண்ணனால முடியல திரும்பி அவர் வந்துருவாரா? அவர் வர மாட்டாரு, இவர் வருவாரு. இவர் வந்து என்ன பண்றாரு? எப்ப வருவாருன்னு காத்துட்டு இருக்கிறாரு. அவரை பத்தி உனக்கு தெரியாது. சாதாரண ஒரு டம்ளர்ல சாப்பிட்டாருன்னு வச்சுக்க, அப்படியே படுத்துருவாரு. அதான் அப்படி இருக்காரு. எங்க பண்ணா எங்க பண்ணா ஒரு சக்கா என்ன பேசுறீங்க? போதுமணி ரெண்டாவது சந்திப்பு. உன் பேர் என்னமா? கேமலதா. உங்க பேரு? நான் சில்லுமட்டேன். எல்லாரும் சில்லுதாவா? என் பேரை கட்டி என்ன செய்ய போற? அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்ப செய்ய வந்திருக்க பேரை கேட்டு. என்ன பேரு? என்ன பேருன்னு கேட்டேன். என் பேரு என்ன அவனுக்கு இவன் எப்படி கட்டி பிடிக்கிறான்? பாப்பா ஐயா முடிஞ்ச அளவுக்கு கட்டி பிடிப்பேன். இல்லன்னா நான் கட்டியவே பிடிச்சிட்டு போயிடுவேன். ஆமா, கட்டி பிடிச்சா உண்டு உண்டு, இல்லன்னு வச்சுக்க இல்லன்னா நான் கட்டிய பிடிக்கல பெரிய ஆளு. ஆமா போதுமணி கைய பிடிச்சு உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். எல்லாத கட்டியெல்லாம் பிடிக்கலாம். பிள்ளைங்க 3 பேரும் நிக்கிற லேசா இடப்படக்கூடாது. நீ எத்தனை பேர்த்த பேசு, என்ன பண்ண சரி நான் விடுகதை போடுறேன் தெரியுமா? என்ன விடுகதை? வெட்டினா முச்சது என்னமா? என்னங்க வெட்டினா முச்சது என்ன? வெட்டினா முச்சது என்னங்க? 3 பொம்பளை பிள்ளைங்க. சரி எங்க அண்ணன்ட்ட சமாளிச்சுக்க. என் தம்பி அண்ணனும் தெரியாது. ஐயா தம்பிங்க. தம்பி நீங்க அண்ணன். சரி ஆனா உங்களை விட உங்க அண்ணன் நல்லா தெளிவா பேசினாரு. அவர் வந்து எடுத்த கேள்வியே கேட்கலங்க. உடனே 2 பிள்ளைகளை கட்டி பிடிச்சா பயந்து போயிட்டாரு. சரி வந்து நம்மள கற்பழிச்சிருமே. வெட்டினா முட்டுது அது என்ன? வெட்டினா முட்டுதுன்னா என்ன சொல்லுங்க. தெரிஞ்சுக்கணும். போதுமணி சொல்லுங்க. என்கிட்ட போட்டி போட்டு இந்த மன்னார் உள்ள தப்பவே முடியாது. என்னங்க புதுக்கோட்டையில மணப்பாறையில இருந்து நீங்க வந்திருக்கீங்க, மன்னார்ல இருந்து நாங்க வந்திருக்கோம். சரி என்ன சொன்னப்ப வெட்டினா முட்டுது அது என்ன? அது பங்கு. ஓ மோர கட்டை. நீ தெரிஞ்சு வச்சது அவ்வளவுதான். தெரியல தெரியல சரியா சொன்னால இல்லையா? இல்லம்மா 3 பேர்கிட்ட கேட்கிறமே. காம்பு இல்லாத பூ என்ன பூ? காம்பு இல்லாத பழம் என்ன பழம்? காம்பு இல்லாத காய் என்ன காய்? 3 பேத்துக்குமே சேர்த்து சொல்லிருக்கேன். காம்பு இல்லாத பூ என்ன பூ? காம்பு இல்லாத பழம் என்ன பழம்? காம்பு இல்லாத காய் என்ன காய்? முடிஞ்சா 3 பேர் சொல்லிட்டீங்கன்னு வச்சாங்க. காலையில நான் என் சம்பளத்தை அண்ணன்ட்ட அண்ணன் உங்க பேரு யாரு? கோவிந்தராஜ். அண்ணன்ட்ட சம்பளமே வாங்கல. சரி முடிஞ்சா சொல்லுங்க பாப்போம். எங்க அண்ணன் வந்தா நல்லா பேசினாரு, அருமையா பேசினாரு, திறமையா பேசுறீங்க. ஏன்னா ஒட்டு கொடுக்காம பேசுறீங்க. இப்ப நான் ஒரு ஆள் வந்திருக்கேன். உங்க 3 பேருக்கு என்ன கேட்க? சரி பரவாயில்லைங்க. நீங்களும் இந்த 3 பேர்த்தையும் ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்வியை நீங்க மட்டும் இல்ல இங்க உள்ளவங்க யார் வேணாலும் பதில சொல்லலாம். அப்படி பதில சொல்லிட்டா அமைப்பாளர்கிட்ட சம்பளத்தை நான் கொடுத்துட்டு போறேன். காலையில இதான் உறுதி. ஆமாங்க நடக்க போறது. பேசு ஒத்துக்கலாம்ல? ஓகே நான் ஓகே. நல்லா கேட்டீங்க. அண்ணா நீங்க ஓகேவா? அண்ணா
கைவிடுமா யான்னு கேளுங்க. இதுக்கு இங்க நம்ம கேளுங்க. கைய பிடிக்கலாம், கைய பிடிச்சு நெரிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம கைய பிடிக்கலாம், கைய பிடிச்சு ஒடிச்சு விட்டா மறு ஊருக்கு நான் கைய வச்சுட்டு என்ன பண்றது? அந்த மாதிரி நான் இல்ல. சரி என்ன இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன கேட்டீங்க? காம்பு இல்லாத பூ என்ன பூ? பல்பு. பல்பு. காம்பு இல்லாத பூ என்ன பூ? என்ன பூனா? காம்பு இல்லாத பழம் என்ன பழம்? காம்பு இல்லாத காய் என்ன காய்? நுனியில மலராத பூ என்ன பூ? திறமை உள்ள பிள்ளை என்ன சொல்லிருக்கா சொல்லுங்க. அவதான் குஷ்புன்னு சொல்லிட்டாங்க. காம்பு இல்லாத பூ என்ன பூனா குஷ்பு. அடுத்து என்ன கேட்டீங்க? எது? அடுத்து என்ன கேட்டீங்க? குஷ்பா. குஷ்புக்கு பூ இல்லையா? காம்பு இல்லங்க சொல்லுங்க. ஆமா அடுத்த கேள்வி. நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சொன்னா கதை சரியா ஒத்துக்க. சரி அப்பனா நீங்க சொன்ன கதையை சொல்லுங்க. அப்படியா? கரெக்ட். கைவிடுமா? கை கொடுங்கப்பா. உன் பேரு என்ன சொன்னீங்க? கேமலதா. உங்க பேரு? கஸ்தூரி. போதுமணி. போதுமணியா? நீதான் எனக்கு சோதனாளு. இந்த பிள்ளைக்கு இல்ல எல்லா பேருமே மட்டமா தான் நிற்கிறேன். மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி போமா. இதே வருஷ கட்டி நிற்குது. காம்பு இல்லாத பூ என்ன பூ? அண்ணன் சொல்றாரு அருமையா. அத நீங்க கவனிக்கல பாத்தியா? சொன்னேன். ஓ மோர கட்ட மோரை விட்டுருக்கிறேன். எங்க விட்டுருக்கிறேன்? காம்பு இல்லாத பூ உப்பு. காம்பு இல்லாத பழம் அப்பளம். காம்பு இல்லாத காய் சரக்கடிச்சா என்ன தொட்டுக்கிற? என்ன தொட்டுக்கிற? ஊறுகாய். ஊறுகாய். நுனியில மலராத பூ என்ன பூ? நுனியில மலராத பூ என்ன பூ? இதுக்கு விளக்கம் சொன்ன கீரை முண்ட. நுனியில மலராத பூ என்ன பூ? கீரை முண்டன்னு அண்ணே வெட்டுனா முட்டை கேட்டேன். அதுக்கு பதில் சொன்னீங்களா? அந்த பிள்ளைகளுக்கு நீங்க அவ்வளவு தூரம் ஏற்றி விடுறீங்க. என்ன நம்மளாம் ஆம்பளை இழிச்ச விட்டாங்களா? வெட்டுனா முட்டுது அது என்னன்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன். வெட்டுனா முட்டுது என்ன? வெட்டுனா முக்குதா? வெட்டுனா முட்டுதுன்னு. வெட்டுனா முட்டுது முட்டுது. அப்போ பிள்ளைகளுக்கு ஜாயிண்ட் பண்ணக்கூடாது. நுனியில மலராத பூ என்ன பூ? நுனியில மலராத பூ என்ன பூ? வேணாம்ல. ஏன்னா போதுமணி நான் சொன்ன விடுதலைக்கு நான் சொல்லிட்டேன். நீங்க சொன்ன விடுதலைக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். ஏங்க நான் எப்படி சம்பளத்தை கொடுக்குறேன்னு சொல்றேன். நான் எப்படி சொல்லுவேன்? சம்பளத்தை அவங்ககிட்ட தர்றேன். நான் ஒரு சம்பளத்துக்கு 2 சம்பளமா எடுத்துட்டு போறேன். நான் சம்பளம் வந்து வேணான்ட்டேன். நான் சொன்னதுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஜாயிண்ட் அவர் ஏத்துக்கிட்டாரு. சரி நீங்க சொல்லுங்க. 4 கால் ஒரு வாழை பிள்ளையே 3 பிள்ளை சொல்ல சொன்னேன். நீங்க சொல்லுங்க. ஒரு பிள்ளை 2 பிள்ளை. என்ன எங்க ஆளு? கீரி பிள்ளை கருவேப்பிள்ளை. கீரி பிள்ளை கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளைக்கு 4 கால் இருக்கா? வேப்பிள்ளை. வேப்பிள்ளைக்கு 4 கால் இருக்கா? நான் காலை பத்தி பேசல. நான் சொன்னது பிள்ளைய பத்தி தான் சொல்றேன். பிள்ளையிலே 3 பிள்ளை. ஆனா 4 கால் ஒரு வாழை இருக்கணும். அந்த சம்பளம் உங்களுக்கு தான். அணிப்புள்ள கிட்ட இன்னொரு புள்ள இருக்கு. அந்த சம்பளத்தை நீ அவர் சொல்றாரு. முக்கியமானது வேப்பிள்ளை. வேப்பிள்ளையும் சொல்லலாம், கருவேப்பிள்ளையும் சொல்லலாம், தென்னம்பிள்ளையும் சொல்லலாம், மாம்பிள்ளை அப்படி சொல்லலாம். தென்னம்பிள்ளை சொல்லலாம், கருவேப்பிள்ளை சொல்லலாம், வேப்பிள்ளை சொல்லலாம், குரங்குள்ள சொல்லலாம், எலிப்புள்ள சொல்லலாம். புள்ளையே நிறைய புள்ள சொல்றது. ஒரு புள்ள விளையாடுதுன்னா புள்ள ஒரு பாருங்க கூட சொல்லலாம். குரங்கு புள்ளையா? எது வேணாலும் யாரு குரங்கு புள்ளன்னு சொல்ல மாட்டாங்கம்மா. ஏங்க உங்க குரங்கு புள்ள போது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புள்ள விளையாடுதுன்னா அங்க ஒரு புள்ள விளையாடுதுன்னு சொல்லுவாங்க. அங்க பாருங்க கருவ புள்ள அப்படிம்பாங்க. வேப்ப மரத்தை பார்த்தா வேப்பிலை பாரும்பாங்க. அந்த மாதிரி புள்ளையே நிறைய புள்ள இருக்கு. சரி நீங்க சொல்லுங்கம்மா. நான் எப்படி நான் சொல்ல மாட்டேங்க. நான் தான் என் சம்பளத்தை விட்டுட்டேன். யார்கிட்ட? உங்கள்கிட்ட. அவர்கிட்ட சம்பளம் கொடுத்துருவீங்களா? கொடுத்துட்டு. எங்க கொடுத்தீங்க? அட காலையில அவர் சம்பளம் கொடுக்கும்போது பாத்துக்குவோம். நீ சொல்லுங்க சொல்லுங்க. உங்க அண்ணனை கூப்பிடுங்க. உங்க அண்ணன். இல்ல இல்ல தனித்தனியாவே ஆடுவோம். இன்னும் நேரமெல்லாம் போகவே இல்லை. மணி 12 ஆகுது. நீ இவ்வளவு சொன்னீங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அதை மட்டும் வெளி. என்னமா? தோசை ஏன் பேட்டி போடுறாங்க? நல்ல அருமையா கேட்டா. தோசையை ஏன் கட்டி போடுறாங்களா? ஆமா. அது விட்டா கருவி போயிடும். அதனால கட்டி போடுறாங்க. இல்லையா?
அது இல்ல சொல்ல முடியாது. இப்ப இன்னொன்னு சொல்றேன். ஓடுறான் முதிய மரத்தை ஒதுக்கிறான், ஓடுறான் முதிய மரத்தை ஒதுக்கிறான். நீ வந்து சொல்லு. அம்மியில அறப்புருண்டை சீரகத்தை சாப்பிடுற, அம்மியில அறப்புருண்டை சீரகத்தை சாப்பிடுற. ஒரு கட்டு சொல்லிக்கல, ஒரு சொல்லி கோண சொல்லி, ஒரு கட்டு சொல்லிக்கல, ஒரு சொல்லி கோண சொல்லி. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லுமா? நான் 3 பிள்ளைங்க போட்டிக்கு நிக்கிறீங்க. அம்மியில அறப்புருண்டை சீரகத்தை சாப்பிடுற, அம்மியில அறப்புருண்டை சீரகத்தை சாப்பிடுற. ஓடுற பொன்மலையில என்ன, ஓடுற பொன்மலையில என்ன, ஓடுற பொன்மலையில என்ன. முறுக்கு அச்சு முறுக்கு, முறுக்கு எடுத்த முட்டுடுச்சு. முறுக்கு அச்சு முறுக்கு, முறுக்கு எடுத்தா புட்டுக்குச்சு. என்ன கேள்வி கேட்கற? தென்னை மரத்துக்கு அழகுது, வாழைக்கு அழகு, வாழைக்காய், வாழை இலை, இலை, கொள்ளை. இந்த புள்ளை 3 பேத்துக்கு என்ன அழகு? ஏன்னா அந்த பபுள் போட்டவரு, அதனால அப்படிதான் பேசுறாரு. அதெல்லாம் நான் நிறைய பேசுவேன். ஆமாங்க, இருந்தாலும் ஒவ்வொருத்தரா முதல்ல எங்க அக்காட்ட போடணும், அடுத்து என் தங்கச்சியில போடணும், அதுக்கு என்னிட்ட போடணும், அதெல்லாம் உங்க தம்பியையும் கூப்பிடுங்க. 5 பேரும் சேர்ந்தாப்புல போடணும். இல்லம்மா, தனித்தனியா. ஏன்னா எல்லா பேருமே சம்பளம் வாங்குறோம், எல்லா பேருமே உழைக்கணும். ஆமாங்க, அதனால தனித்தனியா ஆடி பார்த்துருவோமா? வெள்ளி மலை வெள்ளி மலை குட்டி விறகும் நாகமல்ல. நான் பாட்டு பாடும்போது 3 பிள்ளைங்க வெளியே கிளம்பிடுச்சு. வெளியில நாங்களும் போகல. என்ன பயந்துட்டு போறோம்னு நினைச்சியா? போதுமணி. ஒரு ஆள் ஆட போறாருன்னா இடத்த ஒதுக்கி விட்டுட்டு ஓரமா நின்றுட்டு இருக்கான். நீ யாரியா? உங்க அக்கா வர்றியா? உனக்கு யார் ஆடுனா சரி, நீ ஆடுறதுன்னு ஆடலாம், அவ்வளவுதானே? ஆமா, ஆடு. நீ ஆடு. வெள்ளி மலை விரலி மலை குட்டி விறகும் நாகமல்ல. கைய மாத்திட்டு போனீன்னு வச்சுக்க, நான் உன்னை ஒதுக்கி விட்டுருவேன். ஏன்? நான் கவலைப்படுவேமா? நான் கவலைப்படுவேன். போதுமணி, உன்னோட பஞ்ச பிடிச்சாதான் எனக்கு நெஞ்சு ஆடும். நீ குஞ்ச பிடிச்சா இருக்குது அப்புறம். ஆமா, வெள்ளி மலை வீரலி மலை குட்டி விறகும் நாகமல்ல. கொண்ட நல்ல குள்ளைங்க தடிக்குள்ள கொண்ட போ. இந்த புள்ள தோது வந்துருச்சு. நீ சீட்டிங் பண்ற, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் போன மணிதான் ஒத்து மாட்டேங்குது. நீ ஒத்துக்க மாட்டே, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ சீட்டிங் பண்ற. சம்பளம் கொடுக்கறது அதுக்குதாம்மா. வசந்தரையா, வசந்தரையா. மாமரத்து குயிலே மஞ்சளிகம் மகிழே பார்க்காம நீங்க பார்க்காம போகாதடி, வீரப்பு ஆகாதடி. நீதாம்மா நம்பர் 1. உன் பிள்ளையா? உங்க பிள்ளை. அடுத்து கொண்ட நல்ல குள்ளைங்க அடி பிள்ளை கொண்ட போ வாடுதடி. வணக்கம் மச்சான். ஏன் போன மணி மட்டும் அப்படியே இருக்குது? பச்சமில்ல கைது காரமில்லை, என் மாமனருக்கு நெஞ்சில் வீரமில்லை.
எல்லா பேருமே சேர்ந்து போடுவோம். அண்ணே என்ன செத்த வெத்தலமா கொடுத்த மாதிரி வரையா? அவர்தான் அண்ணன், நீ தம்பி. அவரை கிட்ட நீ அண்ணங்கிறாரு. இல்ல உண்மை அவர்தான் அண்ணன். அவர்தான் அண்ணன், அவர் தம்பி. எனக்கு என்ன தெரியுங்க, நான் நேற்று பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம். எனக்கு உண்மையா சுத்தமா எதுவுமே தெரியாதுமா. அந்த மாதிரி சொல்லாதீங்க, உங்களுக்கு தான் விஷயமே தெரியும். நீ கட்டுமா போகட்டுமா? இவன் என்னோட வீட்டுக்கா? எதுல வேணாலும் பங்கு போடு, இதுல பங்கு போட சும்மா அதுக்கு இதுல பங்கு அடிக்கிறீங்க. இலக்குறதுக்கு உனக்குறதுக்கு வந்தவரண்டி மதுரை சொன்ன முதலி உனக்குறண்டி. வந்தவரண்டி மதுரை சின்ன முதலி உனக்குறண்டி. வச்சிருக்கீங்க தாராளமா இருக்குல்ல? நல்லதானே குடுக்குனேன். நல்லா கொடுக்க கீழே விழுகாதுல. என் விட்டு சொந்த சாமாடா முட்டா பயம் அவனை. நான் எங்க பார்த்தேன் வந்து காமிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அண்ணன் சொல்றாரு எங்க அண்ணன். உக்கால அரைச்சல் பாப்பா. அந்த ஆண்டி மதுரை உன்னைய மாதிரி நான் கட்டி கட்டி பிடிக்கிறாள் நினைச்சியா? அப்பெல்லாம் நடிக்க மாட்டாரு, அவர் ரொம்ப நல்லவர். நல்ல பேர என்ன பண்ண போற? நாம் திரும்புறியா நீ திரும்புறியா? கொண்ட நல்ல கொள்ளுங்க பாடாசாமி. கொண்ட போகும் இது மசில் கூட விளங்காதுரா. என்ன இப்படி வந்து தலையை விடவும் காலை விடவும் விட்டு இருந்தா எப்படி அதையா குத்துப்பா சின்ன கல்லின கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடுது
ரொம்பவே ஆழமான அங்கே பெரிது மொழியாயிரம் தன்னை நானே தானே நானே வாகானாயா அலமரா அங்கே கேட்டு முள்ளுக்குது கருப்பசாமி சமைக்குது அங்கே கேட்டு முள்ளுக்குது கருப்பசாமி சமைக்குது துணி கடைன்னு சொல்றான் பிரகாஷ் இத பாருயா இல்ல தூங்கிட்டே இருக்கிறாரு துணியை எடு துணியை கம்மியா சாப்பிடுற துணியை எட்டாடு அதெல்லாம் சாப்பிடும்போது கம்மியா சாப்பிடுவேன் எந்த தான் வாயில வச்சுக்கிட்டே இருக்க இரவு போறானா அவ்வளவுதான் சாப்பிட்டியா சரி சரி பாப்போம் கோண கண்ட பொங்கல் இங்க ராசா இதுல ஏறி மரத்துல ஏறி நான் குளிக்கட்டுமா எசப்பாக்கு வரிக்கட்டுமா இளஞ்சோட்டு பண்டுகளா இளவாழ தண்டுகளா ஆடிவாங்க எடுத்துக்கிறேனே மயிருணத்து சின்னவளே மயிருணத்து சின்னவளே எத்தனை மணிக்கு என்ன வர சொன்னது நீயே எத்தனை மணிக்கு நீங்க வந்திருக்கிறேன்
இருக்கு ஆமா. நம்ம உயிரை ஆமாங்க அது பேருந்து உடம்பு வந்துட்டேன் அதனால பேருந்து போடாம அதை செஞ்சு ஆகணும் நீ ஜட்டி போட்டாலும் பரவாயில்ல பேண்ட் போட்டாலும் பரவாயில்ல சரி. ஒருத்தருக்கு 3 பேரு ஆமா நாங்க 2 பேரு ஆமாண்ணே உங்களை நாங்க எப்படி சமாளிக்கிறது சமாளிக்கணும்ல ஒண்ணு வருத்தப்படாத 2 பேரையும் சேர்த்து நான் சமாளிக்கிறேன் சமாளிங்க. யானு கேளுங்க நீங்க அண்ணன் அவர் தம்பி அது எங்க அக்கா இது என் தங்கச்சி இது உங்க அக்காவா எங்க அக்கா ஐயா உங்க அக்கா உங்க அக்கா ஆமா அதனால அப்பா சிறிய பையன் ஏ ஓட்ட கல்லு ஓட்ட கல்லு ஓட்ட கல்லு ஓட்ட கல்லு ஆனா படுத்து நீங்க வச்சுக்கிறீங்க மாங்குயில பூங்குயில சேர்த்து வந்தீங்க மாங்குயில சேர்த்து ரெட்டக்கல்லு முப்பத்தியா
பச்சை வெள்ளை கையுது காலம் இல்ல என் பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி முடியுதா? அட வாங்குறேன் நாலு பேரு. அட ஒரு நாள் வாங்குடா. வாங்குடா. யோ இங்க பாருயா இங்க பாரு ஒண்ணு சாமி சாமி நீ வந்தீங்கன்னா பிள்ளைய மாசம் ஒன்னாயிரம். ஐயோ வேணாம் சாமி நீ பேசாம இரு. யோ இங்க பாருயா நான் கூப்பிடுறேன்ல நேரம் அவசரப்படாம ஏமா என்ன வந்தோம்னா ஒரு இடத்த வைக்கணும். வந்தது புதுசு உழுத தரிசு வைக்கப்படாது. நம்ம அண்ணனுக்கும் பிடிக்கணும் நம்ம மக்களுக்கும் பிடிக்கணும்மா. அது பிடிக்கும். தங்க உன் பேர் என்ன சாமி? யாரு? சுபக்ஷன். பேர் என்ன கேரே சுபாஷி நிக்கிறேன். சுபக்ஷன். சுபாஷனா? உனக்கு வணிக்கலாம் மாட்டிக்கிச்சா? நீ எத்தனாவது படிக்கிற? தமிழா தகராறு எங்கிட்ட இங்கிலீஷ்ல அப்படின்னு எத்தனாவது? அஞ்சாவதா? நீ டீச்சர்கிட்ட படிக்கிறியா வாத்தியார்கிட்ட படிக்கிறியா? அப்படி அங்க நில்லு. இப்படி நில்லு. நல்லா பொந்தாசு மாதிரி கீழே விழக்கூடாது. அப்படியே இல்லை இங்க ஒரு அண்ணன் இருக்கிற மாதிரி உள்ள கைய விடுறா. அடியில கைய விடுறா. இப்படி விடுறா. இப்படி விடுறா. ரெண்டு கைய அடியில விடுறா. புரியாத வாடா நேரத்தை அனுசரிக்கணும் காலத்தை அனுசரிக்கணும். பாடி முடிச்சிட்டியா? ஆடி முடிச்சிட்டியா? ஆடுனா எவ்வளவு வேணாலும் ஆடுவேன். சரி. ஒன்னும் பயப்படுறதுக்கு வேலையே இல்லை. அதனால உங்க மூணு பேர்த்த பார்த்தோன்னே காதல். ஆனா ஒண்ணு உன்னை கண்டு பயந்து போறன்னு மட்டும் நினைச்சிடாது. யாருக்கு மன்னார்குடியில மட்டும் நான் இல்ல, உங்க ஊர்ல தான் நான் இருக்கிறேன். மணப்பாறையில சரியா? மணப்பாறையில தான் இருக்கிறேன். உங்ககிட்ட நான் இப்படி விட்டுட்டு போறேன்னு நினைக்காத. ஏன்னா அம்மா வள்ளியம்மா ரெடி ஆயிட்டாங்க. விட்டுட்டு போக வேண்டாம். அதனால நினைக்கிறேன் நீ முடிஞ்ச அளவுக்கு போட்டி போட்ட என்கிட்ட நீ தப்பவே முடியாது. என்ன அவ்வளவு பெரிய ஆளா? கண்டிப்பா உறுதியா சொல்றேன். ஆமா அவர் பெரிய ஆளா சின்னவா நீ சொல்லு. ஏங்க இது அதுக்கு இவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. எதுக்குமா? எங்க அக்காவே சொல்லிட்டா நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். சரிப்பட்டு வருவ நீ வருவான்னு நினைக்கிறேன். நான் எப்போதுமே நாக்கட்டமா கதா. இங்க பாருயா இன்ன வரைக்கும் நீ போட்டியில இப்ப நான் ஒண்ணு செய்யறேன். அத நீ செய்ய பாப்போம். இன்ன வரைக்கும் நீ செஞ்சில இப்ப நான் ஒண்ணு வச்சு செய்யறேன். நீ செய்ய பாப்போம். வேணாம் யோ செய்யா. சரி நீ செய்யுமா. உன்னோட ஆசை விருப்பத்துக்கு செய்ய. எங்க ஓட
என்னமா பண்ண போற? கால் வைக்க போறியா? அதே மாதிரி பண்ணி போய் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்த்த வச்ச அது மாதிரி வருவேன். நீ என்னை ஒரு நாள் அங்கிட்ட சொல்லி வர்றேன். மூணு பேர் இருக்கா, ஒருத்தர் இல்ல, மூணு பேர் இருக்கா. நான் கட்டிட்டேன். நீ அகட்டினா என்ன நிலைமையாகும்? என்ன ஆகும்? ஒரு சட்டி கிழிஞ்சு போயிடும். நான் கொடுத்தா என்ன ஆகும்? நான் கொடுத்தா என்ன ஆகும்? நீ பிடிக்கிறவங்க எவ்வளவு பிடிக்கிறா அவ்வளவு தூரம் திறமை. இங்க பாரு, நான் கொடுத்தனா கொடுக்க அறுத்து போகும் பாத்துக்க. பரவாயில்ல பாப்பா. நான் எதுல வேணாலும் போட்டு வந்துடுறேன். போதுமணி, உங்க பேரு கஸ்தூரி. பெரிய மட்டும் கேட்க கேமலதா கஸ்தூரி. போதுமணி, உங்க 3 பேத்துக்கும் என்னையோட அன்பான காதல். என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வாழ்த்துக்கள். சரிங்க. நீங்க வாழணும். உன் கலை வாழ்க்கை நீங்க கால வாழ வேண்டும், உதவ வேண்டும். நீங்க 3 பேருமே நல்லா இருக்கணும். நான் நாளைக்கு மன்னார்குடி வந்தேன்னு வச்சுங்க, நீங்க 3 பேரும் தான் வரணும். வேற பேர்ல வந்தாக்க நான் ஏத்துக்கவே மாட்டேன். எதுக்கு? உங்களை பார்த்தோன்னே எப்படி இருக்கு தெரியுமா? எப்படிங்க இருக்கு? உள்ளமே சிறப்பான முறையில் நடனமாடிய சகோதரி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. மணப்பாறை சேர்ந்த பழனிபாதி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மாடப்பட்ட அன்புள்ளதற்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். வந்ததும் நதிகளை இப்படித்தான் வரவேற்கும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கெல்லாம் சிறந்த மலை சிறப்பான மலை மாலை அணித்து பெருமைப்படுத்தி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கு விளக்கம் கேட்கும் ஐயா மருத்துவரி ஐயா அவர்களுக்கும் எங்களது நாடக அமைப்பாளர் அருமையினார் அவர்கள் கலை குடும்பத்தின் சபை நன்றி. எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உள்ளமே உனக்குத்தான், உனக்குத்தான். கண்டிப்பா 3 பேத்துக்குமே தான். உள்ளமே உனக்குத்தான், உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான், உனக்குத்தான். உன்னையோ என்னையோ நினைத்தா உலகமில்லை, தன்னையோ நினைத்தோ என்னையோ நினைந்தவில்லை. வாழ்ந்த முன்னோடு மட்டுமே வாழவே மண்ணோடு உள்ளமே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான். பாதி மறந்து
கண்ணீர் தேடுகின்ற மாலை மாலை கண்ணீர் அரிசல் மலர் பூவே கண்ணீர் தேடுகின்ற வேலை மாலை வளர்த்தேன் மாலை வளர்த்தேன் கண்ணீர் தேடுகின்ற மாலை மாலை கண்ணீர் அரிசல் மலர் பூவே எடுத்து உப்பு கடலே நேற்று மறு கட்டி வச்ச கோட்டை இன்று காத்தடிச்சு கலந்துதான் போச்சு போட்டு மணல் எடுத்து உப்பு கடலே நேற்று மறு கட்டி வச்ச கோட்டை இன்று காத்தடிச்சு கலந்துதான் போச்சு ஆசிரியர் என்னாச்சு அவள் சொல்ல அவமான கதையாச்சு சாத்தி வச்ச வீட்டுக்குள்ள ஏற்றி வச்ச வீடம் உள்ளத்துக்குள் ஒரு வண்ண மலரே இந்த ஒரு சடம் தள்ளி வச்ச கண்ணீர் பிடிப்பு கட்டாயம் இறக்கி கூட்டி அழைத்து வச்ச பாசம் அதை போட்டு நடத்தி வரும் சோகம் இந்த கதைக்கு தகுதி என போய்